ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோன்னா குருவாயூர் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டேஷனில் இருக்கோங்க. குருவாயூர்லேருந்து நம்ம எர்ணாகுளம் வரைக்கும் இப்போது கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பா கணேஷா சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம் டுவர்ட்ஸ் எர்ணாகுளம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து குருவாயூர் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டேஷனுங்க. கேஎஸ்ஆர்டிசி டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் குருவாயூர்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கிருந்து நிறைய பக்கம் கனெக்டிவிட்டி இருக்குது. குருவாயூர் வந்து முக்கியமான பிலிகிரிமேஜ் சென்டருங்கிறதுனால நிறைய பிளேசஸ்ல இருந்து பஸ்ஸஸ் வருது. நம்ம எஸ்இடிசி பஸ்ஸஸ் கூட இருக்குது பாருங்கள், நம்ம ஊர் பஸ்ஸுங்க. சென்னையிலிருந்து கூட பஸ் இருக்குது, நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு, சென்னை டு குருவாயூர் பஸ்ஸஸ்ஸு. இதெல்லாம் வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ்ஸு. இன்டர்சிட்டி பஸ்ஸஸ், அதாவது சூப்பர் டீலக்ஸ் பஸ்ஸஸ் இருக்குல்ல நம்ம ஊர் எஸ்இடிசி மாதிரி. ஸோ இங்கே வந்து இந்த பஸ்ஸஸ் தான் வந்து இன்டர்ஸ்டேட் இன்டர்சிட்டிக்கு போகும். இந்த கலரில் இருக்கிற பஸ்ஸஸும் வந்து இன்டர்ஸ்டேட் இன்டர்சிட்டிக்கு போகும். ஸோ வாங்க நம்ம போய் பஸ் போர்ட் பண்ணலாம். கண்டக்டர் டிரைவர் வந்துட்டாங்க. கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு குருவாயூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க டுவர்ட்ஸ் எர்ணாகுளம். மக்கள் கோவில் தரிசனம் முடிச்சுட்டு வராங்க, மயிலிறகெல்லாம் வாங்கிட்டு வராங்க பாருங்க. எர்ணாகுளம் கொச்சின் எல்லாம் ஒரே ட்வின் சிட்டிஸு. மெயின் சிட்டி வந்து எர்ணாகுளம் சொல்லுவாங்க. அந்த ஐலாண்ட் இருக்கு இல்லையா எர்ணாகுளம் பக்கத்தில், அதுதான் வந்து ஆக்சுவல் ஃபோர்ட் கொச்சின் சொல்லுவாங்க. ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே வந்து எர்ணாகுளம் ஜங்ஷன் தான் இருக்கும். நம்ம குருவாயூர் டெம்பிள் இருக்கிற ஜங்ஷன் பக்கத்தில் இருக்கோம். இதுதான் டெம்பிள் போகிற வழிங்க. நான் டெம்பிள் vlogகும் போட்டிருக்கேன், ஸோ பார்க்காம இருந்தால் பாருங்க. குருவாயூர் டெம்பிள் டவுன்லேருந்து நம்ம வெளியே ட்ராவல் ஆகிட்டு இருக்கோங்க. ஃப்ரண்ட்டில் போகிறது வந்து ப்ரைவேட் பஸ்ஸஸ்ஸு. நான் முன்னாடி விளாக்ஸ்லேயே சொல்லியிருக்கோம், கேரளாவில் ப்ரைவேட் பஸ்ஸஸ்க்கு எல்லாத்தையும்லேயும் வந்து கலர் கோட் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒவ்வொரு கலர் கோட் ஃபாலோ பண்ணுவாங்க. குருவாயூர்லேருந்து எர்ணாகுளம் போகிறதுக்கு 97 ருபீஸுங்க. ஸோ ஒரு 2 hours ஜேர்னி இங்கிருந்து குருவாயூர்லேருந்து எர்ணாகுளம் ரீச் ஆகிறதுக்கு. நம்ம குருவாயூர்லேருந்து எர்ணாகுளம் போகிற கேஎஸ்ஆர்டிசி பஸ் வந்து கொடுங்கலூர் வழியாக போகுங்க. கொடுங்கலூர் பகவதி அம்மன் கோவில் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். குருவாயூர் டெம்பிள் அளவுக்கு கொடுங்கலூர் டெம்பிளும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அந்த வழியில் தான் போவோம். இன்னொரு வழி வந்து திருச்சூர் வழியாக போகிற வழி, அது வந்து 1 hour எக்ஸ்ட்ரா ஆகும், காஸ்ட்டும் எக்ஸ்ட்ரா. இது வந்து ஷீஷோர் பக்கத்துலேயே போகிறதுனால சீக்கிரமாகவும் நம்ம ரீச் ஆகிடலாம். ஸோ நம்ம பஸ் வந்து கொடுங்கலூர் வழியாக தான் வந்து எர்ணாகுளம் ரீச் ஆக போகுது. இப்போ நாம் குருவாயூர் மெயின் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. ப்ரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இங்கிருந்து தான் கிளம்பும். நம்ம பஸ் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டேஷனில் கிளம்புனாலும் இந்த பஸ் ஸ்டாண்ட் வழியாக தான் போகும்.
இப்போ நாம் இருக்கிறது சாவக்காடுங்க, குருவாயூருக்கு பக்கத்தில் இருக்கிற சாவக்காடு பஸ் ஸ்டேஷன். அதாவது குருவாயூரோட மெயின் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம். இங்கிருந்து நிறைய பேக் வாட்டர்ஸ் பார்க்கலாங்க. இது வந்து செட்டுவா பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற லெவல்ல இருக்கு பாருங்க. உள்ள இருக்கிறது வந்து ராஜா ஐலாண்ட். கேரளால டிராவல் பண்றது பிளேஸ்ஃபுல்லுங்க. குருவாயூர்லேருந்து கிளம்புன உடனே வட்டனப்பள்ளி அப்படிங்கிற ஒரு டவுனை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கிருந்து கொடுங்கலூருக்கே வந்து இன்னும் 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. கொடுங்கலூர் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எர்ணாகுளம் ரீச் ஆகும். இப்போ நாம திரிப்பரையாறுன்னு ஒரு டவுனை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். குருவாயூர்லேருந்து எர்ணாகுளம் போகிற வழியில் இருக்கிற இன்னொரு பெரிய டவுனுங்க. திருப்பரையாறுலேருந்து வந்து ஸ்ரீராமர் டெம்பிள் ஒன்று இருக்காங்க, ரொம்ப ஃபேமஸ். இது இங்கிருந்து வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் அந்த டெம்பிளுக்கு. ஏரியா ஃபுல்லாகவே வந்து நிறைய பிலிகிரிமேஜ் பிரச்சனை சொல்லலாம். குருவாயூர், திருப்பரையாறு, கொடுங்கலூர் எல்லாமே வந்து ஃபேமஸ் டெம்பிள்ஸ் இருக்கிற ஏரியா.
போட்டிருக்காங்க பாருங்க, ஸ்ரீராம க்ஷேத்ரா கோபுர கவடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் கோவிலுக்கு போகிற வழி. நமக்கு முன்னாடி போகிற பஸ்ஸும் வந்து கொடுங்கலூர் போகிற பஸ் தான். கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் மாதிரியே இருக்கு பாருங்களா. இப்போ நாம் வாழப்பாடுன்னு ஒரு டவுன் தாண்டிட்டு இருக்கோம். இங்கிருந்து கொடுங்கலூருக்கு வந்து 23 கிலோமீட்டர்ஸுங்க. கொச்சினுக்கு வந்து இன்னும் ஒரு 75 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பஸ்ஸு கொடுங்கலூர் அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்குங்க. சந்திராபினி அப்படிங்கிற ஒரு ஏரியா கிராஸ் பண்ணிட்டு இருக்கு. இங்கிருந்து வந்து சேரமான் ஜுமா மஸ்ஜித்னு ஒரு ஜுமா மஸ்ஜித் இருக்கு. அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. கொடுங்கலூர் எப்படின்னா வந்து முற்காலத்தில் வந்து சேரர்களோட தலைநகரமாக இருந்த ஏரியா இது. கொடுங்கலூர் பகவதியெல்லாம் வந்து சேர மன்னர்களோட குலதெய்வம் மாதிரி. கொடுங்கலூர் டவுன் ரீச் ஆயாச்சுங்க. குருவாயூர்லேருந்து கொச்சின் வரைக்கும் போகிற கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். செம்ம பியூட்டிஃபுல்லான ரூட்ஸுங்க. கேரளா ஃபுல்லாகவே. கொடுங்கலூர் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சு. ஸோ இந்த ஜேர்னி வந்து நான் 2 vlog-ஆ ரிலீஸ் பண்ணுறேன். குருவாயூர்லேருந்து கொடுங்கலூர் வரைக்கும் வந்தது வந்து இந்த vlog-ஓட கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் vlog-ல வந்து கொடுங்கலூர்லேருந்து எர்ணாகுளம் வரைக்கும் ரீச் ஆகிற ஜேர்னியை கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பா கணேஷா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care. Cheers.